ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசி பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொடி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் வறுத்த கடலகா தோல் உரித்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 நம்பர் இல்லை அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ½ ஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா வேக வைங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு வேக வைங்க. இந்த அரைச்சி வச்சுக்கிற பொடி அதில் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இதுதான் ஸ்பைசி பிரிஞ்சால் ஃப்ரை. இது தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சுடுகிற சாதத்தில் அப்படியே பிரிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.